எப்பவாச்சும் போடக்கூடிய ஆரம், நெக்லஸ், கல் நகைகளை ஒன்னோட ஒன்று சேர்த்து வைக்கக்கூடாதுங்க. அதுக்கான பெட்டியில தான் தனித்தனியாக வைக்கணும். ஏன்னு கேட்குறீங்களா? பொதுவாக நம்ம என்னங்க பண்ணுவோம், எல்லா நகைகளையும் மொத்தமாக கட்டி ஒன்றா வச்சிருவோம். அந்த மாதிரி வைக்கும்போது ஒரு நகையோட ஒன்று உராசி அதோட நுட்பமான வேலைப்பாடுகள்லாம் உடஞ்சி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி உடஞ்சி போகாமல் இருக்கிறதுனா தனித்தனியான பெட்டிகளில் கண்டிப்பாக வச்சு தாங்க ஆகணும். அதனால தாங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன், நகைகளை தனித்தனியான பெட்டியில் வச்சு பாதுகாப்பாக வையுங்க. சரிதானே? என்னங்க நகைகளை தனித்தனியாக வையின்னு சொல்லிட்டேன், உங்கள் வீட்டில் அவ்வளோ பெட்டி இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, அதுக்கும் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நகைகளை சுத்தமான காட்டன் துணியில் தனித்தனியாக சுற்றி வைங்க. நகைகள் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது, சுத்தமாக பளபளப்பாக இருக்குங்க. இப்போ வெள்ளி பராமரிக்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக பெண்கள் எல்லாருமே விரும்பி அணியிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி கொலுசு தாங்க. இந்த கொலுசு சில பெண்கள் காலில் ரொம்ப நாளைக்கு பளபளன்னு இருக்கும், சில பேருக்கு ரொம்ப கருத்து போயிடும். இந்த மாதிரி கொலுசு கருத்து போகிறதுக்கு காரணம் உடம்போட சூடு தாங்க. அப்படி கருத்து போன கொலுசுகளை எப்படி திருப்பி பளபளன்னு ஆக்குறது? அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேங்க, கேளுங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா பல் தேய்க்கிற பேஸ்ட்டு, அதை எடுத்து வெள்ளி கொலுசு மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்புறம் ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சி சுத்தமாக கழுவிடுங்க. அப்புறம் பாருங்கள், புதுசு போல் பளபளன்னு இருக்கும்.